யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் புக் லிஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரெஃபர் பண்ணுற மெட்டீரியல் சோர்ஸ் லிமிட்டட் அண்ட் சிம்பிளாக இருந்தால் பெட்டர். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது மேண்டட்டரி பார்ட். டெய்லி நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிச்சுக்கிறது நல்லது. நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணுன்றதை பற்றி ஐ வில் போஸ்ட் செப்பரேட் வீடியோ. நியூஸ் பேப்பர் அடுத்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ் என்சிஆர்டி புக். யூபிஎஸ்சியோட எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபவுண்டேஷன் என்சிஆர்டி தான். ஸோ என்சிஆர்டி படிக்கிறப்போ சப்ஜெக்ட் பற்றின ஃபண்டமெண்டல் நாலேஜ் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் கண்டென்ட் அங்கேயே கவர் ஆகிறது. செகண்ட் சோர்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். இதோடு சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக ரெஃபர் பண்ணியே ஆகணும். அப்படின்னா தான் இப்போது ஒரு சப்ஜெக்ட்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற ஐடியா நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சைட் பை சைட் பிஒய்க்யூ ரெஃபர் பண்ணுறது நம்மளே டிக்டேட் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. அண்ட் த வே ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின் அதை பிக்கப் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. ப்ரிப்பரேஷன் அப்போ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது தான் பெட்டர் ஐடியா. லைக் ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி, அப்புறமா ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்டடி ரிவைஸ். இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் 2 நியூஸ் பேப்பர், யூடியூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ், மந்த்லி மேகசின்ஸ், பிஐபி வெப்சைட், இப்படி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் இவ்வளோ சோர்ஸ் வச்சுக்கிட்டா இது எல்லாமே நம்மளால் ரெஃபர் பண்ண முடியாது, நமக்கு டைமும் இருக்காது. இப்படி சோர்ஸஸ் நம்ம அதிகமாக்குறப்போ எதுலேயுமே ஸ்ட்ராங் இல்லாத மாதிரி இருக்கும், ரிவைஸ் பண்ணவும் டைம் இருக்காது. ஸோ நம்ம தெளிவாக நான் ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் போவேன், சைட் பை சைட் பிஒய்க்யூ ரெஃபர் பண்ணுவேன், இது கூட சப்ஜெக்ட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணாவே போதுமானது. ஓகே, இப்போ புக் லிஸ்ட் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு த ஹிந்து நியூஸ் பேப்பர் ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்த 2 நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணிக்கலாம். அது கூட சேர்த்து பிஐபி வெப்சைட்டில் கவர்மெண்ட் ப்ரெஸ்க்கு ரிலீஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அதுவும் ரெஃபர் பண்ணிக்கணும். பிஐபி வெப்சைட்டோட ஹோம் பேஜில் ப்ரெஸ் ரிலீஸ் கிளிக் பண்ணி ஆல் ரிலீஸ் கொடுத்தோன்னா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து ஹிஸ்ட்ரிக்கு 6th to 12th என்சிஆர்டி, இதில் கொடுத்துருக்கிற ஆர்டர் படியே ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு கிளாஸ் 11th என்சிஆர்டி அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட் பார்ட் 1 அண்ட் லிவிங் கிராஃப்ட்ஸ் இன் இந்தியா, இது 2 ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜியாகிரஃபிக்கு என்சிஆர்டி புக் 6th to 12th கண்டிப்பாக படிக்கணும். நெக்ஸ்ட் மேப், ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட் அட்லஸ் ஆர் ஓரியன்ட் பிளாக் ஸ்வான் அட்லஸ் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், இது 2ல் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாலிட்டிக்கு 9th to 12th என்சிஆர்டி. பாலிட்டிக்கு மட்டும் ஸ்டாண்டர்ட் புக் ரெஃபர் பண்ணுறேன். லக்ஷ்மிகாந்த் ஆர் டிடி பாசு, எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், 2ல் ஏதாவது ஒரு புக். இந்தியன் எக்கானமி 9th to 12th என்சிஆர்டி புக். என்விரான்மெண்ட், ஈக்காலஜி அண்ட் பயோடைவர்சிட்டிக்கு கிளாஸ் 12 பயாலஜி சாப்டர் 13, 14, 15, 16 ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் நமக்கு கொஸ்டின் எடுப்பாங்க. லைக் இப்போது கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ நானோ டெக்னாலஜி வச்சு ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிராஃபின் எடுத்துக்கிட்டால் அதோட இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் என்ன, ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஜென்ரல் சயின்ஸ்க்கு 6th to 10th என்சிஆர்டி சயின்ஸ் புக்கு. ஜென்ரல் சயின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாப்பிக்கு இந்த புக் லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற சாப்டர்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பரில் எல்லா சப்ஜெக்ட்கான நியூஸும் வரும். லைக் எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, கவர்னன்ஸ், ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நியூஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நியூஸையும் சப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணி படிக்கணும். பையிங் ஆல் த புக்ஸ் ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப் நாட் ரெக்கமெண்டட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, யூபிஎஸ்சி வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது, நம்ம அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆர் அரிஹந்த் பப்ளிகேஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக் வாங்கிக்கலாம், அமேசானில் அவைலபிளாக இருக்குது. என்சிஆர்டி புக்ஸ் ஆல்சோ அவைலபிள் இன் ஆன்லைன். நெக்ஸ்ட்டு சிசேட் புக் லிஸ்ட் பார்க்கலாம். பிஒய்க்யூ கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பிஒய்க்யூ ரெஃபர் பண்ணுறது மேண்டட்டரி. நெக்ஸ்ட்டு சிசாட்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெஃபர் பண்ணுறதுக்கும் டாபிக் வைஸ் கான்செப்ட் கவர் பண்ணுறதுக்கும் அரிஹந்த் பப்ளிகேஷனோட கிராக்கிங் த சிசாட் பேப்பர் 2 புக் இருக்குது. அதர் ஆப்ஷன் லாஜிக்கல் ரீசனிங்க்கு ஆர்எஸ் அகர்வால் புக்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பை ஆர்எஸ் அகர்வால், இதுபோல் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்க்கு தனித்தனி புக்காகவும் வாங்கிக்கலாம். தீஸ் புக்ஸ் ஆர் அவைலபிள் இன் அமேசான். ஓகே,
புக் லிஸ்ட்லாம் சொல்லியாச்சு. இப்போ சிசேட்டுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு லிஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் நம்ம ஸ்கூல் காலேஜஸில் படித்தது தான். இதில் சில டாபிக் மட்டும் கொஞ்சம் ஜென்ரலாக இருக்கும். லைக் பசில்ஸ், ரேங்கிங். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸுக்கு மட்டும் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு பார்க்கலாம். பேசிக் நியூமரசி அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்க்கு இந்த ஸ்லைடில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் கவர் பண்ணிக்கோங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு கொஸ்டின், டேபிள், பை சார்ட், கிராஃப்ஸ் யூஸ் பண்ணி கேட்பாங்க. நம்ம அதில் இருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி. ஃபர்ஸ்ட் டாபிக் பிளட் ரிலேஷன். இது நமக்கு ஃபெமிலியரான டாபிக் தான், ஸ்கூல் காலேஜஸில் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி, சி இஸ் சன் ஆஃப் ஏ, டி இஸ் மதர் ஆஃப் பி. டிக்கு ஏ என்ன ரிலேஷன்? இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஆட் ஒன் அவுட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொஷினில் ஏபிசி 4வது நம்பர் 10 கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிசி அண்ட் 10ல் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இதில் ஏபிசி 3மே லெட்டர், 10 வந்து நம்பர். இப்படி குரூப்போட மேட்ச் ஆகாமல் தனியாக இருக்கிறத ஃபைண்ட் பண்ணணும். யூபிஎஸ்சியில் கொஸ்டின் இந்த மாதிரி ஈஸியாக கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கோடிங், டீகோடிங். இதுக்கு மாடல் பிஒய்க்யூ கொஸ்டின். எந்த கொஸ்டினுக்குமே நம்ம ஆன்சர் இங்கே பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினில் இன் அ சர்டைன் கோட் 256 மீன்ஸ் ரெட் கலர் சாக், 589 மீன்ஸ் green color flower and 254 means white color chalk. The digit in the code that indicate white is. இப்போ இந்த 256, 589, 254 இது வந்து எந்த டிஜிட் வந்து ஒயிட் கலரை மீன் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் கோடிங் அண்ட் டீகோடிங். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் டைரக்ஷன் ரிலேட்டட் கொஸ்டின், சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதுதான் மாடல் கொஸ்டின். ABCDEF are standing in a row. C and D are standing close to each other alongside E. B is standing beside A only. A is fourth from F. Who are standing on the extremes? இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ், பிஒய்க்யூ. இப்போ இந்த கொஸ்டினில் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸஸ்லாம் ஃபில் ஆகிருக்கு. அந்த கான்செப்ட் என்னென்னு ஃபைண்ட் பண்ணி மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3யோட மல்டிபிள்ஸாக இருக்கலாம், ஆர் ஏதாவது 2 பாக்ஸை ஆட் பண்ணால் 3வது பாக்ஸ் வரலாம். நெக்ஸ்ட்டு கியூப், கியூபாய்ட், டைஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இது நம்ம ஸ்கூல் காலேஜஸில் படிச்சிருப்போம். அப்புறம் பசில்ஸ், அதுக்கு வந்து பிஒய்க்யூ கொஸ்டின் இது. 2 men, Anil and David, and 2 women, Sabnam and Rekha, are in sales group. Only 2 speak Tamil. The other 2 speak Marathi. Only 1 man and 1 woman can drive a car. Sabnam speaks Marathi. Anil speaks Tamil. Both Rekha and David can drive. Which of the following statement is true? ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் ரேங்கிங். இதுக்கு மாடல் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் A runs less fast than B and B runs as fast but not faster than C, then as compared to A, C runs. ஸோ இப்படி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரீசனிங். பிஒய்க்யூ பார்க்கலாம். இஃப் டாலர் சிம்பிள் மீன்ஸ் டிவைடட் பை, அட் மீன்ஸ் மல்டிப்ளைட் பை, ஆஷ் மீன்ஸ் மைனஸ், then the value of 10 hash 5 at $1 5 is. இது நம்ம டிரைவ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். நான் வெர்பல் அண்ட் விஷுவல் ரீசனிங். இதுக்கு பிஒய்க்யூ மாடல் பார்க்கலாம். இமேஜஸ் கொடுத்து மிஸ் ஆகிற இடத்துல எந்த இமேஜ் வரும்னு ஃபைண்ட் பண்ணணும். அடுத்து டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இது எல்லாமே சுச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டினாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் ஐ ஹாவ் ரெக்கமெண்டட் என்சிஆர்டி புக்ஸ். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ப்ரிப்பேர் வெல். தேங்க்யூ.